தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சினிமா விமர்சனங்கள்லாம் பேசி. ஏன்னா இப்போ சினிமாவை பற்றி பேசுறதுக்கான நேரமே அமைய மாட்டேங்குது. முழுக்க முழுக்க சட்டசபை அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இடையில ஒரு 2 நாள் லீவ் வந்துச்சுல்ல, சட்டசபை 2 நாள் லீவு. அந்த கேப்பில் வந்து இந்த யஷுடைய நடிப்பில் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் அதோட பிரம்மாண்டமான அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பெங்களூரில் வச்சுருந்தாங்க. அந்த பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்களும் போயிருந்தோம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்கே போய் அந்த பிரம்மாண்டங்கள்லாம் பயங்கரமாக, ஏன்னா நயன்தாரா வந்து எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு இந்த அவங்க நடிக்கிற படங்களுடைய எந்த விதமான இந்த ஆடியோ லான்ச் மற்ற ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வராத நயன்தாரா அங்கே வந்து தமிழில் பேசினாங்க. ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ டாக்ஸிக் படம் வந்து நம்ம யஷோட கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு பெரிய பேர் கொடுக்கணும்ல, முதல்ல பயங்கர பில்டப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் இண்டியா ஃபிலிமாக பல மொழிகளில் போட்டாங்க. அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் படத்துக்குள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் போகுது. அந்த படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் யஷ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பண்ணி கதை உருவாக்கின கீது மோகன்தாஸ் அந்த பெண் இயக்குனர் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. எடிட்டர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. எங்கே போகிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்றத நம்மளால் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உண்மையிலேயே அவங்க பெரிய பிஸ்தா. அந்த மாதிரி இருக்கு கதை. இப்படி ஒரு சூரமொக்கையான ஒரு படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருப்பாங்களான்னா, சமீபத்தில் வந்த படத்திலேயே இப்போ ரொம்ப மோசமான படம்னு எல்லாரும் பயங்கர கடுப்பான படம் எதுனா நம்ம விஷால் நடித்த மகுடம். ஆனால் அந்த படத்தையே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம் டாக்ஸிக். ஆக்சுவலாக இந்த டாக்ஸிக் வந்து தமிழ் படம் இல்லை. அந்த வகையில் நம்ம தப்பிச்சுக்கலாம். இதோட ஆரிஜின் வந்து கர்நாடகத்தில் வந்து இப்போ தான் கேஜிஎஃப் மூலமாக அந்த துறை வந்து கொஞ்சம் லைட்டாக டெவலப் ஆச்சு. அதை சுத்தமாக யார் தூக்கி விட்டது? இதே யஷ் தான். அவரே திருப்பி கூப்பிட்டு கன்னட திரை உலகத்தை போட்டு ஒரே மிதி மீச்சு அதல பாதாளத்தில் தள்ளிட்டார் டாக்ஸிக் மூலமாக. டாக்ஸிக்கில் ஒரு வரி கதைன்னு தேடலாம் முடியாது. நீங்கள் அதை தேடி சொல்லக்கூடிய லெவலில் படம் பார்க்குற யாருக்குமே அவ்வளோ திறமெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நேஷனல் அவார்டு ஆஸ்கார் அவார்டெலாம் தரலாம். நம்ம அந்த லட்சணத்தில் தான் இருக்குது அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக அனாதை யாருன்னா யஷும் அவங்க அக்கா நயன்தாராவும் அனாதையாக இருக்காங்க. தம்பியை ஒரு பெரிய மன்னராக்கி அந்த கோவாவையே நம்ம ஆட்சி புரியணுன்ற லெவலில் வந்து தம்பிக்காக தன்னையே இழக்கிறாங்க நயன்தாரா. அதாவது ஒரு விலைமாது கேரக்டர்லாம் அவங்க பண்ணுறாங்க பயங்கரமாக, அப்படிலாம் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் இடையில வந்து யஷ் வந்து ஒரு பெரிய கொடூரனாக வராரு. அப்புறம் திரும்பின பக்கம்லாம் அடிதடி குத்து வெட்டு கலவரம், துப்பாக்கிகளை சுட்டார்னா அந்த குண்டுகள் கணக்குலாம் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு பெரிய ஒரு 10 லாரி நிறைய எடுக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. அதுவும் கண்ணா பின்னான்னு வெட்டி கொள்றாரு. பார்க்குறவங்களாம் அடிச்சு நொறுக்குறாரு. இப்படி ஒரு படுபயங்கரமான கோர விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அதே அளவுக்கு திருமண பக்கம்லாம் வந்து பெண்கள் அப்படின்னாவே நம்ம ஹீரோவுக்கு வந்து உடனே அவங்களோட போய் படுத்துடணும், அது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடுது. எந்த பொண்ணை பார்த்தாலும் உடனே டக்குன்னு உள்ளே போயிடுறாரு. அப்புறம் டக்குன்னு அந்த கொலை பண்ண வராங்க. அதாவது ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஹீரோயினு கொலை பண்ண வரா, ருக்மிணி வசந்த். யாரை கொலை பண்ண வரா? யஷை கொலை பண்ண வரா. அவ வந்து குண்டு கட்டிக்கிட்டு உள்ளே வந்தா கூட அந்த குண்டை தூக்கி வெளியே போட்டுட்டு அவனோட ஒன்னாயி குழந்தை பெற்றுக்கிறான். இது என்ன மாதிரியான திரைக்கதை கன்றாவிலாம் புரியல. இதை இயக்குனது வர ஒரு பெண் கீது மோகன்தாஸ். என்ன லட்சணம்னு நமக்கு புரியல. ஒரு பக்கம் நயன்தாரா பறந்து அடிக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் அவங்களையும் காலி பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ருக்மிணி வசந்த், இன்னொரு பக்கம் வந்து இனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹீரோயின் இருக்காங்க. 4-5 ஹீரோயினும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி 1947 ஆரம்பித்து கதை அப்படியே படிப்படியாக ட்ராவல் ஆகி வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கதையை எங்கே போய் முடியுதுன்னே தெரியல. 1947க்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயம் கூட அதில் இல்லை. எதுக்குடா இவ்வளோ பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க? ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? சினிமா உலகம் நல்லா தானே இருக்குது. கற்பனைனா அதுக்கு ஒரு எல்லை வேணாமா? கற்பனைனால ஒரு நியாயம் வேணாமா? இப்படியா கண்ணாமண்ணா கற்பனை பண்ணுவீங்க அப்படின்ற சொல்கிற மாதிரி படு சூர மொக்கையான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு யஷ். இதுவரை 3 மணி நேரம் மூச்சு திணற அடிக்கிறாங்க பார்வையாளர்களை. இந்த படத்தை பார்க்க வந்தது குத்தமாடான்னு கேட்குற லெவலில் இருக்குது. வசனம் என்ன பேசுகிறாங்கன்னு எவனுக்கும் புரியல. ஆனால் கமெண்ட் அடிக்கிறது நல்லாவே புரியுது தியேட்டரில் உட்காந்து. இதில் ஒரு கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் பெண்களை தான் வந்து ஆடையெல்லாம் உருவிட்டு கிளாமராக கவர்ச்சியாக காட்டுவாங்க. இந்த படத்தில் யஷ் நிற்கிறார், அந்த மாதிரி துண்டு கூட இல்லாமல் அப்படியே மொட்டைக்கட்டியாக நிற்கிறாரு.
அதை பார்த்த உடனே இவங்க வேற டைலாக் பேசுறாங்க ஹீரோயின், அந்த டைமுக்கு வரக்கூடிய ஹீரோயின். கடைசியில் அவர் வந்து நம்ம எல்லாம் ஓகே, முதல்ல இந்த முடிச்சுட்டு அதுக்கு போவோன்னு கூட்டு போயிடுறாரு. என்னடா கன்றாவி படம் இது, இதுக்கு ஒரு படம், இதுக்கு இவ்வளவு செலவு, இதுக்கு ஒரு பிரம்மாண்டம், இது இத்தனை மொழிகளில் வருது. ஆனால் உண்மையிலேயேங்க யஷ் உருப்படியா நல்ல கதையோடு படம் எடுத்தாருன்னா அவரு வந்து சினிமாவில் நிற்பாரு. இந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்தாருன்னா அதோட யஷ் கதை க்ளோஸ் தான். இந்த டாக்ஸிக் மூலமாக ஒரே ஒரு பிரயோஜனமான ஒரு காட்சியை கூட நம்மளால சொல்ல முடியல. துப்பாக்கி சூடு கண்ணா அப்படின்னாலும் சுட்டு தள்ளுறாரு. சமீபத்தில் அனிமல்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்து பார்க்குற எல்லாரும் சுட்டு தள்ளுவான். கோரமான ஒரு விஷயமா இருக்கும் அந்த படத்தினுடைய ஹீரோ பண்ற வேலை. ஆனா அதே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை தூக்கி பெட்ல போட்டு சோஃபால போட்டு ஒரு மாதிரி ஒரு வேலை பார்ப்பாரு. இது எல்லாத்தையும் அங்க காட்சிப்படுத்திருப்பாங்க. யோகிய சிகாமணி காட்சி மாதிரி படுத்திருப்பாங்க. அது ரொம்ப அதாவது மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னு. அதை விட மிக கேவலமான படம் இந்த படம். இனிமே கன்னட திரையுலகத்துல இப்படி ஒரு படம் இனிமே வரவும் வராது. இதுக்கு மேல யாரும் இவ்வளவு கேவலமா மொக்கையா படம் எடுக்கவும் முடியாது. அதுதான் இந்த படத்தோட லட்சணம். டாக்ஸிக் கதை பத்தியோ இல்ல ஹீரோயின் அந்த நடிச்ச ஹீரோயின்கள் பத்தியோ அல்லது வந்து கேமராமேனுடைய ஒர்க் பத்தியோ, உண்மையிலே கேமராமேன் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. இசை ஒரு பக்கம் தனியா பிச்சுக்கிட்டு போகுது, அது ஒரு பக்கம் தனியா ஓடுது. இவ்வளவு பேருடைய உழைப்பும் மொத்தமாக காலி செய்யப்பட்டிருக்கு. இந்த கதை ஓட்டம் யார் தெரியுமா? டைரக்ஷன் வந்து கீது மோகன்தாஸ். ஆனா இந்த கதையில வந்து திரைக்கதை வடிவமைப்புல ஒர்க் பண்ணது வந்து கீது மோகன்தாஸோட யஷும் வேலை பார்த்தாராம். நடிக்கிற வேலையை விட்டு எதுக்கு இந்த வேலை உனக்கு? நடிச்சியா, ஏதோ என்டர்டைன் பண்ணியா, ஆக்ஷன் ஹீரோவா போனியா, அப்படி போயிடணும். இந்த கதை பண்றேன் புண்ணாக்கு பண்றேன்னா இப்படிதான் நக்கிட்டு போயிடும் மொத்தமா. கேவலமான படங்க. இது மாதிரி ஒரு படம் இனிமே வரவே வராது இந்திய சினிமாவிலன்ற சொல்ற அந்த லெவல். இப்ப நீங்க வந்து மோசமான படங்களுக்கெல்லாம் விருது கொடுப்பாங்கல்ல சமயத்துல, அந்த மாதிரி மோசமான படங்களுக்கு விருது கொடுக்கணும்னா முதல் விருது ஃபர்ஸ்ட் விருது வாங்குறது கோல்டன் அவார்டு கொடுக்கலாம். இதுக்கு இது மாதிரி சூரமொக்க படம் எதுவும் இல்லை அப்படின்ற அவார்டை தாராளமா டாக்ஸிக்கு கொடுக்கலாம். அந்த பெண் இயக்குனர் கீது மோகன்தாஸ் அவங்க ஏற்கனவே நடிகையெல்லாம் இருந்தவங்க தான். அவங்க எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பெண் எடுத்த படத்துல பெண்மையை போட்டுக்கிற ஒரு காட்சி கூட இல்லைங்க. எல்லா பெண்களையும் அந்த ஹீரோ வந்து கர்ப்பமாக்கிறார். பெண்ணோட இருக்கிறது அவர் வேலையை, ஒன்று கொல்றாரு இல்லை போய் பட்டுக்கிறாரு. இது ஒரு படம். இந்த படத்தை எடுத்து 3 மணி நேரம் மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க காசை வாங்கி கைத்தட்டல் கொடுக்கலான்னா எங்க கொடுக்குறது? ஒரு காட்சி கூட நல்லா இல்லையே. ஆக இந்த படத்திற்கு கோடை சார்பில் மதிப்பே கிடையாது. ஏன்னா மதிப்பு கொடுக்குற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லை. மக்களே, ரொம்ப யாரையாவது வந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள இந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சு விட்ருங்க, முடிஞ்சுது சோழி. அல்லது நீங்க யாரையாவது பழி வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா, இல்ல நீங்க வந்து மன உளைச்சல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்துக்கு போயிட்டு வாங்களேன். இப்பேற்பட்ட படம் எடுக்கிறவனே நல்லா இருக்கான், நாம ஏன்டா மன உளைச்சல் ஆகிறோம் அப்படின்னு நீங்க வெளியே வந்துடலாம். 2 ஆப்ஷன் இருக்கு, உங்க கிட்ட தான் இருக்கு அந்த ஆப்ஷன். நீங்க எதை எடுத்துனாலும் எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.